அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய முறையில் கூட்டாஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி 1 டம்ளர், அதுக்கு துவரம் பருப்பு 1/2 டம்ளர், அது கூட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு வேணால் போட்டுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுக்கணும். அதுக்கு ஒரு 10-12 வரமிளகா, ஒரு 5 பல் பூண்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். எலுமிச்சம்பழம் அளவில் புளி எடுத்து வச்சுக்கணும். ஒரு முறி தேங்காய். காய்கறி கேரட்டு, முருங்கைக்காய், அவரைக்காய், பீன்ஸு, பட்டர் பீன்ஸு, சோயா பீன்ஸு, கத்திரிக்காய், எல்லா காய்கறியும் அதில் போடலாம். சேனக்கிழங்கு சேர்க்கலாம். சீனி அவரைக்காய் நம்மக்கிட்ட இருக்கிறது, சீனி அவரைக்காய் இல்லை, பாக்கி எல்லா காயும் இருக்குது. அது கூட நம்ம ஒரு கை கீரை, முருங்கைக்கீரையும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நமக்கு அரைக்கீரை இருந்தால் அதையும் நறுக்கி வச்சுக்கலாம். இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லா வெஜிடபிள்ஸும், தமிழ் காய்கறி பூரா கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்குது. அதுக்கப்புறம் அந்த அரிசி பருப்பு ஊற வச்சதை அது தனியாக எடுத்து வச்சுக்கணும். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு இருந்ததை கரைச்சிட்டு, தேங்காய் ஒரு முறியையும், ஜீரகம், பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி அந்த தண்ணியில் கலந்துட்டு, சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும், மஞ்சத்தூள் போட்டுக்கணும். இந்த ஊறின அரிசி பருப்பு இந்த பொருளெல்லாம் ரெடியாக வச்சுக்கிறணும். இப்போ கூட்டாஞ்சோறு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. நம்ம பிரியாணிக்கு முன்னால் எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டது கூட்டாஞ்சோறு தான். இந்த கூட்டாஞ்சோறில் இருக்கிற காய்கறி, கீரை எல்லாத்தோட ஜூஸும் இறங்கி அந்த ரைஸோட மிக்ஸ் ஆகி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜ் இல்லாததுனால இந்த சாதம் இன்னைக்கு செஞ்சால் நாளை மார்னிங் வரைக்கும் நல்லாயிருக்கும். இதில் எந்த விதமான பாக்டீரியாவோ இன்ஃபெக்ஷனோ வராது. இது ரொம்ப ஹெல்த்தியானது, உடம்புக்கு நல்லது, குழந்தைங்க எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது. இது எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறோம், ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலும் இது நீட்டாக பேக் பண்ணி கையில் எடுத்துக்கிட்டு போகலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் கையில் இருந்தால் ஈஸியாக இருக்கும். இப்போ கனமான பாத்திரத்தை, குக்கரை வச்சுருக்கோம்ல, அதில் எண்ணெயை ஊற்றுங்க, நல்லெண்ணெயை. அதுக்கப்புறமேலு 1 டீஸ்பூன் கடுகை போட்டு, சின்ன ஜீரகமும் சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்துக்கிட்டு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, அடுத்து இந்த எல்லா காய்கறியும் இருக்கிறத எடுத்து பக்கத்தில் எல்லாமே ரெடியாக வச்சுக்கிட்டோன்னா, கடுகு கருகிறதுக்கு முன்னால் அது நல்லா வெடிக்கணும். அந்த கடுகு ரொம்ப கரியிறவும் கூடாது. அதே சமயம் அது சவந்து வர மாதிரி இருக்கிற டைமில் நம்ம எல்லா நறுக்கி வச்ச பொடியாக நறுக்கின அத்தனை வெஜிடபிள்ஸையும் அந்த குக்கரில் சேர்த்துடணும். குக்கரில் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே அப்படியே கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, சோயா பீன்ஸு, பட்டர் பீன்ஸு, சீனி அவரைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு எல்லா காய்கறியும் போட்டு நல்லா கிண்டணும், கலந்து விடணும். இந்த காயோடு சேர்த்து அது கூடயே நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த காயிலிருந்தும் தண்ணி வரும். இப்போ இந்த காயிலிருந்து வர்ற தண்ணியை கணக்கு பண்ணி தான் நம்ம இந்த புளி கரைச்ச தண்ணியை நம்ம இது பின்னாடி அளந்து ஊற்ற போகிறோம். இப்போ காயை நல்லா கலந்து விடணும். இது கூட நம்ம லைட்டாக மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம், சால்ட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். காயை இப்போ நல்லா வதங்குற வரைக்கும், அந்த காயில் இருக்கிற லைட்டான பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது கொஞ்சம் 1 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதை வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் காய் நல்லா ஸ்மெல் வரும், அந்த காயுடைய வாசனை வரும். அந்த டைம்லேயே நம்ம அதுக்கு கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம்ல புளி, அது 1 டம்ளருக்கு 3 டம்ளர் கணக்குக்கு நம்ம அரிசி பருப்பு கலந்தது 1 டம்ளர்னா தண்ணி 3 டம்ளர், அந்த மாதிரி 1:3 மாதிரி போடணும். தண்ணி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம் எல்லாம் கலந்தது, தேங்காய் அரைச்சது எல்லாமே கலந்த தண்ணியை 1 டம்ளர் ரைஸுக்கு 3 டம்ளர் தண்ணி, அந்த கணக்கில் நம்ம அதில் நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டோடனே அதில் அப்படியே அந்த அரிசி பருப்பு நல்லா ஊறி இருக்கும், அதை எடுத்து மொத்தமாக அதில் போட்டுறணும். அரிசி பருப்பை கலந்துட்டு திரும்ப அதை கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு காயிலையும் சேர்த்துடணும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸும் பருப்பும் போடுறோமே, போட்ட பிறகும் அதில் கொஞ்சம் உப்பு திருப்பியும் கொஞ்சம் சால்ட் வேணால் போட்டுக்கலாம். இப்போ அரிசி பருப்பு ஊறி இருக்கும் நல்லா, அதை எடுத்து அதோட புளி தண்ணியில் போட்டு, வெஜிடபிள்ஸும் வந்திருக்கும் மைல்டாக, அது கூட இந்த நல்லா ஊறின அரிசி பருப்பையும் கலந்து அதோட போட்டு நல்லா கிண்டி விடணும். அடி கனமான பாத்திரமாக இருக்கிறதுனால முந்தி திறந்தே வச்சுருப்போம், அதனால் அது கிண்டி கிண்டி அப்பப்போ மூடி மூடி திறந்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும்.
இப்போ ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம குக்கரில் நம்ம முதலையே போட்டுட்டு கீரையையும் அதுக்கு அடுத்தால போடணும். அந்த அரிசி பருப்போடு சேர்த்து அடுத்து அரைக்கீரை, முருங்கைக்கீரை இந்த மாதிரி கீரைகளை சேர்த்துக்கணும். முந்தி கேரட்டு, பீன்ஸு அதெல்லாம் அவ்வளோவா இங்கிலீஷ் காயெல்லாம் போட மாட்டாங்க. இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையுமே கலந்துட்டு இது மாதிரி போட்டுருவாங்க. இருந்தாலும் இதில் முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் அதெல்லாம் போடுறதில்ல. இதில் பெரும்பாலும் தமிழ் காய்கறிகள் தான் இருக்கும். இதை நல்லா கலந்து விடணும். அரிசி, பருப்பு, புளி தண்ணி, தேங்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இதை கிண்டணும். கிண்டி இப்போ இதுலேயும் அந்த கீரையினுடைய வாசனை இருக்கும். அந்த கீரையுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா அதில் ஹீட்டில் அந்த கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடியில் வந்து ஃப்ளேம் ஒன்று போலேயே சிம்மில் தான் இருக்கணும். இப்போ வரையிலுமே ரொம்ப ஃபுல்லாக வச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே அதில் கலந்து எல்லாம் ஈவனாக ஒரு டேஸ்ட்டில் நிற்கும். இதுக்கப்புறம் தான் தீயை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் கூட்டிட்டு கிண்டுனதை கரண்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை குக்கரை நல்லா மூடி வைக்க வேண்டியிருக்கும். குக்கரை மூடிட்டு அதுக்கப்புறம் அதில் குக்கரை மூடுறதுக்கு முன்னால் நமக்கு தண்ணி சப்போஸ் பத்தலை அப்படின்னாலும் கொஞ்சமாக ஊற்றிட்டு திருப்பி அதை நல்லா ஒரு தடவை கிண்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைட்டாக ஆவி வந்த உடனே அதுக்கப்புறமா இதை குக்கரை நல்லா மேலே இருக்கிற மூடியை போட்டு நம்ம கம்ப்ளீட்டாக அதை டைட்டாக மூடிட்டு அதுக்கு மேலே வெயிட்டும் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இப்போ தண்ணி வந்து முதல்ல நம்ம குக்கரை மூடுறதுக்கு முந்தையே நம்மளுக்கு அதில் சால்ட்டு, டேஸ்ட்டு எல்லாம் சரியாக இருக்கான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மூடுறதுக்கு முன்னால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியணும். அப்போ தான் அது வெந்த பிறகு கரெக்டாக இருக்கும். அதனால் குக்கரை மூடுறதுக்கு முன்னாலேயே நம்ம எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டி டேஸ்ட் பார்த்துக்கிட்டு தண்ணி பத்தாத மாதிரி ஃபீலிங் இருந்தால் கூட வேணும்னா அடிஷ்னலாக ஒரு டம்ளர் வரைக்கும் புளி தண்ணியை விடலாம். ஊற்றிட்டு கடைசியில் குக்கரை மூடி நம்ம நல்லா வெயிட்டை போட்டுறணும். வெயிட் போட்டுட்டு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதுதான். 5 விசில் அடிக்கணும். 5 விசிலுக்கு அப்புறம் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா 5 நிமிஷம் 5 விசில் முடிஞ்சு நல்லா உள்ள விசில் விட்டதும் அதுக்கப்புறமா அந்த ஆவியெல்லாம் அடங்கின பிறகு மெதுவாக குக்கரை திறந்து பார்த்தோம்னா இந்த அளவு நல்லபடியாக வெந்திருக்கும். எல்லா காய், பருப்பு எல்லாம் வெந்து குழைவாக இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் வடகம் வேணால் தாளித்து போடலாம். இல்லைன்னா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு, பச்சையாக இருக்கிற நல்லெண்ணெயை விட்டு அதை நம்ம வந்து நல்லா கிண்டிக்கணும். கிண்டி முடித்ததும் இந்த சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்கும். பெருங்காயத்தூள் வாசமும் காய்கறி வாசமும் ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். ஜி நலபாகம் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.